ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இங்கே எங்கள் வீட்டாண்ட இருக்க சேக்காடு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் வேறு எங்கே போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் மாமா ஒண்டியே தான் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் வேறு யாரும் இல்லை. அம்மா வரல, நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, மாமா வீட்டை லாக் பண்ணுறாரு. ஸ்வேதாவும் வேலைக்கு போயிருக்கா. ஸ்வேதா அப்படியே பிக்கப் பண்ணோம். மாமா, அம்மாவோட ஹேண்ட்பேக் எடுக்கலையே, நான் எடுத்துன்னு வந்துட்டா? உள்ள கபோர்டு இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் கபோர்டு நம்ம பெட்ரூமில் அதில் இருக்குது, செகண்ட் இதில். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், மாமா லாக் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு தான் அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் நேற்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒன்று வாங்கினேன். இங்கே பாருங்கள், அம்மாவும் வந்து கேட்டாங்க ஹேண்ட்பேக் வேணும், வேலைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணும்னு சொல்லி. அதனால் அம்மாவுக்கும் வாங்கினேன். அது உள்ளே வச்சு மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அம்மாவுக்கு ஹேண்ட்பேக் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். அதாவது கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அளவு கிடையாது. நம்ம பாபா கோயில்னா கூட பரவாயில்ல, நான் எடுத்து வீடியோ போடுவேன். நார்மலாக பெருமாள் கோயில், சிவன் கோயிலெலாம் எடுக்க விட மாட்டாங்க. சின்னதாக லிங்க்கு விட்டால் நான் எடுத்து போடுறேன், தெரியாமல் எடுத்து போடுவேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் ஹாய் சொல்லுமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெருமாள் கோயிலை என்னன்னே தெரியல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், கோவிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியல. அதனால் இப்போ என்ன கோயிலுக்கு போகிறோம்மா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். நான் சவுண்டாக பேசுகிறேன்னா நார்மலாக பேசுகிறேன்னா? இல்லை, காது இந்த பக்கம் அடைச்சிருச்சு, தான் கேட்குறேன். நான் எனக்கு இன்னும் சவுண்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனதே தெரியல, பாட்டி பேர். ஆனால் இந்த பிரிட்ஜு நல்லா இருக்குல்ல, தண்ணி நிற்கும் பொழுது மழை பெஞ்சா இப்போவே ஈரமாக தான் இருக்கு. இதை தாண்டி நிறுத்துவியா? ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. எங்க அங்கே போய் விடுங்க, நீங்கள் ஓரமாக விட்டுட்டு வாங்க, அப்புறமா நம்ம நடந்து வந்துக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேயர் கோயில். நான் உள்ள இது வரைக்கும் போனதே இல்லை. இவர் சொல்கிறாரு நான் போனேன்ட்டு. எனக்கு நல்லா தெரியுது, இங்கே நான் போவே இல்லை. தேவி அம்மா வராங்க. ஆமாம், ஸ்வேதாவுக்கு புளி சாதம் பிடிக்கும், அதனால தான்.
தேவிமா வராங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவிமாவுக்கு வந்து பேக் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்காக வராங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, கார் உள்ளே உட்காந்து லைட் போட்டு பார்க்கணுமா? லைட்டு போடுங்க பேக்கில். யாரா வந்தால் பார்த்துப்போம், அங்கே போய் நிறுத்துவோம்லண்ணா. இல்லை வராங்க பாருங்க, அந்த மாடி மேலே தான் அவங்க வீடு. தேவிமா உனக்கு பேக் வாங்கி வச்சுருக்கேன், காருக்குள்ளே இருக்குது, பின்னாடி உக்காரு. ஏன் உக்காரு, வண்டி வர ஆடி பாருங்க. ஓப்பன் சூப்பரு சாமிங்க, இப்படி நல்லா இருக்கா? ஓப்பன் பண்ணுங்க. நீ தானே பெருசா கேட்ட. ஆமா, சாப்பாடுலாம் எடுத்துன்னு போறதுக்கு அதனால தான் நான் பெருசா வாங்கினேன். தேங்க்யூ. அழகான கலரு. மயிலப்பா நல்லா சூப்பர். ஜிப்பெல்லாம் பார்த்துக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பர். இது இப்படி தான் இருக்கணும். பர்ஸ் வச்சுக்கின்னு இப்படி இப்படி காசு எடுக்கலாம். உள்ள போட்டு ஒரே பேக்கில் அவசரப்பட்டு இருந்தேன். நாளைக்கு புது பேக் எடுத்துக்கின்னு வேலைக்கு போவேன். ஓகே ஓகே, ஹாப்பி. இதுதான் ஹாப்பி எனக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு கலரு, சூப்பர். கேட்டேன் வாங்கிட்டேன். ஓகே, நான் ஆசையாக இருந்தப்பா கோயிலுக்கு போவீங்கன்னு. அங்கே பெருமாள் கோயிலுக்கு அங்கே போகலாமா? அது வருவீங்க, சரி அப்படியே ஓடிடலான்னு பார்த்தேன். நான் வரது ஃப்ரீ பஸ்ஸு தான் சொல்கிறேன். சரி, ஈகில் அவனை ஆட்டோலே எடுத்து போவானா, அங்கங்கே இறக்கி போட்டு ஏற்றிட்டு விடுவானோ. பரவாயில்ல. பிந்து என் கூப்பிடலையா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதாக்காக வெயிட்டிங் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா ட்ரெயின் இறங்கிச்சான், வந்துட்டு இருக்கு. எங்கம்மா வந்துட்டு இந்த வர பாருங்க, ஏதோ வராங்க, ஏதோ வராங்க. வந்தாச்சா? என்ன பையெல்லாம் வெயிட்டாக வாங்கிட்டு வரீங்க? ஓ ஓகே ஓகே. கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு எங்கள் அம்மா 3 நாள் கழித்து பார்த்தேன். பேகு கொடுத்தோன்னே அம்மா ரொம்ப சந்தோஷமானாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பேக் வேணும் பேக் வேணும்ன்ட்டு. சரி இப்போ தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. சரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் கூட்டணும் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். காதுக்கு கண்ணுக்கும் மருந்து ட்ராப்ஸ் ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காது வேறு பயங்கரமாக அடைச்சிட்ருக்கு. போய் படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.